ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து நான் கொஞ்சம் பூஜை திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 குத்து விளக்கு, சின்னதாக இருக்கிற மாதிரியான குத்து விளக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 4 மந்த் கிட்டக்க ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாங்கினதுக்கு மறாத நாளே பார்த்தீங்க அப்படின்னா, இது அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது இப்போ வரையும். அதனால் இந்த பொருளுக்கு மட்டும் லிங்க் வந்து கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நானுமே இதை வந்து டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 490க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ரொம்ப தக்கையாகவும் இல்லாமல் மீடியமான வெயிட்டில் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 குத்து விளக்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிராஸ்லாம் வந்து இதில் ஆர்டர் போடலாமா, மெட்டல் வந்துட போகுது அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்தேன். இன்னொன்று என்னென்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, இந்த ரேட்டுக்கு இருக்கே நம்ம எப்படி வரும் அப்படின்னு தெரியலையே. நான் ரொம்ப நாள் ஆர்டர் போடாமலே இருந்துட்டேன். ஆனால் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு. எல்லாமே நீங்கள் செப்ரேட்டாக கயட்டுற மாதிரியான மாடல் தான். நான் 2 விளக்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நல்லா கயட்டி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வரையும் சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன விளக்கு தான். இந்த விளக்கு சின்ன விளக்காக இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் உங்களுக்கு ஆனால் பிடிக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் 5 முகத்தையும் ஏற்றுனீங்க அப்படின்னா இது வந்து எரியும். அதுக்கு மேலே இருக்காது. ஒரு முகம் 2 முகம் ஏற்றும் போது ரொம்ப நேரத்துக்கு எரியும். ஓரளவுக்கு எண்ணெய் பிடிக்கிது, பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு இது வந்து ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். ரொம்ப ஹைட்டு கிடையாது, மீடியமான சைஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் இந்த விளக்கு இருந்தது. கண்டிப்பாக இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாமி விக்கிரகங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் எப்போதும் கும்பகோணம் போனேன் அப்படின்னா அங்கே வந்து சாமி சிலைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா 12 ட்ரெஸ்ஸு வந்து 150 ருபீஸ்க்கு 160 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபா. அதுவும் இவ்வளோ கிராண்டாக இருக்காது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். சைஸ் போக போக ரேட்டும் டிஃபர் ஆகும். அப்போ நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறத விட இங்கே வந்து நல்லா இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நான் இன்னொரு செட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது வந்து 12 ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூர ஆரத்தி காட்டுற அந்த பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம 2 இடத்துல பூஜைலாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது தேவைப்பட்டுச்சு. சரி, நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ கிச்சனில் அன்னபூரணி பூஜை, வாசலில் வந்து நிலைவாசல் பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமி ரூமுக்கு வரும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நமக்கு செப்பரேட்டாக தேவைப்படும் இல்லையா. சரி, அந்த பர்பஸ்க்காக இதை நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். நம்ம கையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஹீட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கினதோட சரி, இன்னும் இதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஆனால் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஹீட்லாம் வராது. ரொம்ப குழியாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம செப்ரேட்டாக கயட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்குது. க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாச்சு தான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பிள்ளையார் இருக்கிறாங்க ஆல்ரெடி பூஜை ரூமில். இது விநாயகர் ஸ்டாச்சு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இதில் வந்து வாங்கலாமா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சிலைகள்னால் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட முகமைப்பெல்லாம் நம்ம கையால் தொட்டு பார்த்து நம்ம வாங்கினா தான் நமக்கு அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். சரி, வாங்கி பார்ப்போம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி ரிவ்யூலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஆர்டர் போடவும் மனசு இல்லை. அதே சமயம் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு நான் போட்டேன். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 222 அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சின்ன விக்கிரகம்தான், அவ்வளோ அழகாக வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க. உண்மையாக பேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி அந்த கற்பூர ஆரத்தி ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா 190க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ 200 கிட்டக்க விற்கிது.
ஏன்னா அதை நான் காட்டும்போது நான் வந்து ரேட் சொல்லலை. பேக்கிங் வந்து இந்த ஸ்டாச்சுக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நான் நேர்லேயே போய் வாங்கின ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து போகாமலே ஒரு ஸ்டாச்சு வாங்கியிருக்கிறோம், அதுவும் இவ்வளோ க்யூட்டாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெயிட் வந்து ரொம்பலாம் கிடையாது, மீடியமான வெயிட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப லெஸ் வெயிட்டு தான். உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த திருவாச்சி முதற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்ல ஃபினிஷிங் இருந்தது. சின்ன சிலையில் அவ்வளோ மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த மூஞ்சூர் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாக இருந்தது. சாமியோட கால் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட சைஸை பாருங்களேன், ரொம்ப குட்டியோண்டு சைஸ் தான். நமக்கு வந்து கேமராவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது. நேரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் இவ்வளோ கம்மியாக இதுவரையும் நான் சிலைகள் வாங்கினதே கிடையாது. நான் வச்சுக்கிற குட்டியோண்டு சிலைன்னு பார்த்திங்கனாலும் இதுதான். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரேட்டுக்கு அது தேவலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து சாமி விக்கிரகங்களுக்கெல்லாம் மாலை வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நான் எல்லா சாமி விக்கிரகங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக கல் வச்ச மாலைலாம் வாங்கி போட்டிருக்கிறேன். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஊர் முழுக்க கடையில் இதை விட கொஞ்சம் கிராண்டாக நான் சாய்பாபாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஒன்றே வந்து 40 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது மொத்தம். 175க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது. நம்ம இது ஒரு நாளைக்கு அதை ஒரு நாளைக்குன்னு மாற்றி மாற்றி போடலாம் இல்லையா, அதுக்காக நான் வந்து இதை உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நம்ம சாமியோட சிலைகளோட அளவுக்கு தக்கனவாறு நீங்கள் அதை வந்து பின்னாடி வந்து நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டு அளந்துக்கலாம். இந்த குட்டி குட்டி சிலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போடும்போது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால் நான் இதுவுமே வாங்கியிருந்தேன். இன்னும் நிறையா கூட வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன். கண்டிப்பாக வாங்குறப்ப உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சாமிங்களுக்கெல்லாம் வந்து பூஜை பெருசாக செய்யும்போது சாமி பேக்ரவுண்ட்லாம் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தேவைப்படும் இல்லையா. அப்புறம் பூஜை ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து 2 சைடும் நம்ம வந்து ஹேங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். நிலைவாசல்லையும் நான் ஆர்டிஃபிஷியல் மாலை தான் போட்டிருப்பேன். அது வந்து ஆனால் 260 கிட்ட வாங்கியிருந்தேன். அதில் அந்த 2 சைடு ஹேங்கிங்லாம் இருக்கும். நிறைய ஹேங்கிங் இருக்கிறதுனால அது அந்த ரேட்டு போல் இருக்குது. ஆனால் அதை விட இது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். நான் 190க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 180க்கு தான் இருக்குது. 10 ரூபா கம்மியாகவே இருக்குது. 5 செட் ஆஃப் மாலை கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா நம்ம வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் டெக்கரேஷன் பண்ணி நான் காட்டுறேன். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் நான் இப்போதைக்கு வாங்கின ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேறு வீடியோவும் போடுறேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.